எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்தி கொடுங்க. We'll do our level best. Please. Okay. One minute. சார் இமீடியட்டா நான் இந்த ஸ்கூல் பிரின்சிபலை பார்க்கணும். ஓகே சார். Make it fast. சார் வணக்கம் சார். வணக்கம். நான் தான் பிரின்சிபல். அவங்க இந்த பில்டிங்குடைய பிளான் டீடைல்ஸ் வேணுமே. ஓகே சார். உடனே. ஷூர் சார். யார் சார் அந்த முகமது அலி? அவன் எதுக்காக இந்தியாக்குள்ள வந்தான்? அவனை காப்பாத்துறதுக்காக இந்த 3 பேர் எதுக்காக இவ்வளவு பாடுபடுறாங்க? இவங்களோட பிளானு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு ஜனாதிபதி பிரதமர் மத்த அமைச்சர்கள் இருக்கும்போது பார்லிமெண்ட் அட்டாக் பண்றதுதான். டெல்லியில சில ஆட்கள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுல 2 எம்பிக்களும் அடக்கம். டெல்லியில எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா பண்ணிட்டு சவுத்துக்கு வந்து பெரிய கலவரத்தை உண்டாக்கி கவர்மெண்டோட கவனத்தை திசை திருப்பி பார்லிமெண்ட் அட்டாக் பண்றதா இவங்களோட மெயின் மாஸ்டர் பிளான். ஆனா திறமையான தமிழ்நாடு போலீஸ் முகமது அலியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பிளானை ஃபாலோ பண்ணி உளவுத்துறை இதுல சம்பந்தப்பட்ட டெல்லி ஆட்களையும் அந்த 2 எம்பிக்களையும் அவங்க கஸ்டடிக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ இவங்க நெருக்கடி என்னன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை சமாதானம் ஆயிட்டா இந்த பிளானை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி பிளான் பண்றாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை சமாதானம் ஆகலன்னா இவனை வச்சு அந்த பிளானை செயல்படுத்தணும். உடனே டாக்டர் டீம் இங்க வரணும். ஹலோ ஐ அம் டாக்டர். I need to speak to you something very important. அந்த ஹாலுக்குள்ள விஷவாயு அடிச்சு உள்ளே இருக்கிறவங்கள எவ்வளவு நேரத்துல வெளியே கொண்டு வந்தா உங்களால காப்பாற்ற முடியும்? சார் உள்ள குழந்தை இருக்காங்க சார். விஷவாயு அடிக்கிறது ரொம்ப ரிஸ்க் சார். I know it's very risky. ஆனா உள்ளே இருக்கிறது மனித வெடிகுண்டு. அவங்கள செயலிழக்க செய்யறதுக்கு இதான் ஒரே ஒரு வழி. நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாகணும். சொல்லுங்க டாக்டர். சார் ஆக்சிஜன் சிலிண்டரும் ஃபர்ஸ்ட் எய்ட் செட்டப் இருந்தா 5 நிமிஷத்துல எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா கண்டிப்பா எங்களால காப்பாற்ற முடியும் சார். உள்ளே இருக்கிறது பிஞ்சு குழந்தைங்க. கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. வித்தின் 5 மினிட்ஸ்னா 100% காப்பாத்திடலாம் சார். ஆனா வயசானவங்க யாராவது உள்ள இருந்தா அவங்கள கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. அப்படி யாராவது இருக்காங்களா? எங்க அம்மா இருக்காங்க. சாரி சார், அவங்கள காப்பாத்துறது கஷ்டம். எனக்கு உனக்கு அப்படின்னா வேண்டாம் சார். நீங்க ரெடி பண்ணுங்க டாக்டர். வாட் டிஸ்கஷன்? முகமது அலி வந்தாச்சா இல்ல வேற ஏதோ அட்வென்ச்சர் பண்ண போறீங்களா? நீ கேட்டா எல்லாம் நடந்துருமா? இது கவர்மெண்ட் விஷயம். ஃபார்மாலிட்டி பர்மிஷன் எல்லாம் கேட்டு தான் சொல்ல முடியும். அப்படியா? நீ ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணு. நான் உனக்கு பரிசு அனுப்பி வைக்கிறேன். Shit. Shit. Hey, what are you looking at? Ambulance கொண்டு வர சொல்லுங்க. எஸ் சார். மகேந்திரன். எஸ் சார். ஹலோ ஹலோ, இத பாரு, அவனை கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். தயவு செய்து யாரையும் கொல்லிடாதே. என்ன மிரட்டறியா? I'm sorry. யாரையும் கொல்லாதே ப்ளீஸ். கார்த்திக் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். முகமது அலியை பேசாம ஒப்படைச்சிடலாம். தயவு செய்து அது மட்டும் வேண்டாம் சார். அங்கே இருக்கட்டும். Open! Charge!
சார், அந்த 3 டெரரிஸ்ட்ல ஒருத்தனை காணும் சார். அப்புறம் உங்க அம்மாவையும் காணும் சார். என்ன சொல்ற? ஆமா சார். காணுமா? Get back! Get back, I say! Get back! I say get back! என்ன முட்டா நினைக்கிறியா? உன்னை விட மாட்டேன்டா. 15 minutes. Only 15 minutes time தரேன். அதுக்குள்ள முகமது அலி இங்க வரணும். இல்ல உங்க அம்மா சுட்டுடுவா, promise. Come on! Come on! Go! Come on! அம்மா, அம்மா, டாக்டர்! தீவிரவாதிகள் முகமது அலியை விடுவிக்க நடத்திய சதி உளவுத்துறையினரால் முறியடிக்கப்பட்டது. அவர்களை பொட்டா சட்டத்தில் அடைக்க சிறப்பு நீதிபதி உத்தரவு. உயிரோட விடக்கூடாது. எங்க கிட்ட ஒப்படைங்க. அவனுங்க எல்லாம் நடுரோட்ல வச்சு வெட்டினாத்தான் அடுத்து குண்டு வைக்கிறவனுக்கு பயம் வரும். சொல்றத கேளுங்க. சட்டத்தை நம்ம கையில எடுக்க கூடாது. வெடிகுண்ட கையில வச்சுக்கிட்டு அப்பாய் மக்களை குண்டுகிட்டு இருக்கான். நீங்க சட்டம் தர்மம்னு பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க சார். இவனுங்க இவ்வளவு பண்ண பின்னாடி என்னாச்சு? திரும்பவும் ஜெயில போடுறோம் தீர்ப்பு சொல்றாங்க. அதே பாதுகாப்பு குற்றப்பத்திரிகைன்னு திரும்பவும் நடக்கும். திடீர்னு நியூஸ் வரும். இவனுங்க ஆளுங்க 300 பயணிகளோட விமானத்தை கடத்திட்டாங்கன்னு, முகமது அலியை விடுதலை செய்ய சொல்லி மிரட்டானுங்க. அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கணும் வரும். பயணிகள் உயிரை காப்பாத்த வேற வழி இல்லாம முகமது அலி குரூப்பை விடுதலை பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கேயாவது குண்டு வெடிக்கும். 50 பேர் சாவு, 100 பேர் சாவுன்னு நியூஸ் வரும். திரும்பவும் போலீஸ் உயிரை பணைய வச்சு இவனுங்களை தேடும். இதானே நடக்க போகுது.
வச்ச குண்டுல என் 14 வயசு பையனே பறி கொடுத்து நிக்கிறேன். ஏய் விடுற, அவன் ஒரு கையாவது எடுத்துற. எக்ஸ்கியூஸ் மீ சார், தீவிரவாதிங்க மேல வெறியா இருந்த மக்கள் கோர்ட்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரும்போது கோவத்துல அடிச்சே கொண்டுட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்கள காப்பாற்ற முடியாம போச்சு. அப்படிதானே சார்? அப்படிதான் சார். சார், எல்லா குழந்தைகளையும் காப்பாற்ற முடிஞ்சது, ஆனா உங்க அம்மா மட்டும் காப்பாற்ற முடியல சார்.